நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகளாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுக்காக ஆண்டவரே விண்ணை விட்டு மண்ணில் வந்த தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே எங்களை மீட்பதற்காய் ஆண்டவரே விண்ணுலகை விட்டு மண்ணில் வந்த தகப்பனே நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் இயேசப்பா. இந்த நாளிலும் உங்களுடைய தகரப்பனே நாங்கள் தியானிக்கும் தியானம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். கற்றுத்தாங்க, கடைபிடிக்க கிருபைத்தாங்க, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 1:21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கடந்த நாட்களில் மரியாளை குறித்து, யோசேப்பை குறித்து, சிமியோனை குறிச்சியே நம்ம தியானித்தோம். இந்த நாளில் இயேசு அப்படிங்கிறவரை குறித்து அந்த வார்த்தை பேரோட மகத்துவத்தை, அந்த நாமத்தோட மகத்துவத்தை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். இயேசுவானவரை குறித்து தியானிக்க போகிறோம். பாருங்க, மரியாளுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவருக்கு இயேசுன்னு பேரிடணும்னு சொல்லி ஆண்டவர் யோசேப்புக்கிட்ட தூதன் மூலமாக அறிவிக்கிறாரு. அந்த இயேசுங்கிற பேரோட அர்த்தம் என்னன்னு சொல்கிறாரு. இயேசுங்கிறதோட அர்த்தம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு அப்படிங்கிறத குறித்து என்னவென்னா, இது கூட மூலமொழியோட உபதேசம் எப்படி சொல்லுதான், மனித வாழ்வில் இந்த சமூகத்தில் ஒரு மனிதனாக பிறந்த மனிதனோட வாழ்க்கையில் அவனை துரத்துகிற எல்லா தீமைகளில் இருந்தும், எல்லா ஒட்டு மொத்த தீமையில் இருந்தும் அவனை விடுதலையாக்கும்படி தான் இயேசுங்கிறவர் பிறக்க போகிறாரு. அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு இயேசுன்னு பெயரிட சொல்லியிருக்காரு. அப்போ இயேசு அப்படின்னா ரட்சிப்பு, விடுதலைன்னு அர்த்தம். பாவங்களை நீக்கி இதில் பாவங்களை நீக்கி, அப்போ பாவத்தின் நிமித்தம் வரக்கூடிய பின் விளைவுகள் எல்லாவற்றிலும் இருந்து, ஒரு மனுஷனுக்கு பாவத்தின் நிமித்தம் தான் பின்விளைவு, ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் வந்த பின்விளைவு தான் எல்லா மனுஷனும் பாவத்திலே என்ன செய்கிறாங்க, பிறக்காங்க. தாவீது ராஜா அதைத்தான் சங்கீதத்தில் சொல்றார், என் தாயனை பாவத்தில் கற்பந்தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். ஸோ ஒரு பிள்ளை பிறக்கும் போதே பாவமும் அந்த பிள்ளையோட சேர்ந்து என்ன செய்யுது, பிறக்குது. ஸோ அந்த பாவத்தின் விளைவுகளை அந்த பிள்ளை சுமக்க வேண்டிய நிர்பந்தம். இப்போ ஒவ்வொரு மனிதனும், நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பிறக்கும் போதே நம்ம பாவமும் நம்ம கூட சேர்ந்தே என்ன செய்து வருது. சந்ததியாக அதை தொடர்ந்து வர்ற அந்த பாவத்தை மேற்கொள்ளதுக்கு நம்ம விசுவாசத்தை அபியாசப்படுத்த வேண்டியது இருக்குது. எனக்காக எப்படி ஒரு மனிதனால் பாவம் பிரவேசித்ததோ அதே போல் ஒரு தேவகுமாரன் ஒரு மனிதனா இந்த உலகத்துல பிறந்து நம்முடைய பாவங்களுக்கு கிருபாதார பலியா தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுனால அந்த ஒரு மனிதனாலே நம்ம ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்லி நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம். பவுல் தன்னுடைய நிருபத்துல சொல்றாரு, ஒரே மனுஷனால பாவம் உலகத்துல நுழைஞ்சது. அந்த பாவத்தினால உலக பாவத்துல உள்ள எல்லா ஒட்டுமொத்த தீமையும் நம்மளை என்ன செஞ்சிச்சு, தொடர்ந்து வந்துச்சு. அது நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கு. ஸோ
ஒரு குழந்தை உலகத்தில் பிறக்கும்போது அழுதுகிட்டே பிறக்குன்னு சொல்கிறாங்க. ஐயோ இந்த ஒட்டுமொத்த தீமையும் ஒருவேளை அந்த உலகத்தில் வந்து நம்ம அனுபவிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி பிறக்கும்போதே ஒரு குழந்தை அழுதுகிட்டு பிறகு. ஆனால் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிறோம் அழுதுகிட்டு பிறந்தாதான் ஆரோக்கியமான குழந்தை, உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக பார்த்தா இதுவும் உண்மை. ஸோ இந்த நாட்களில் நம்ம மனித வாழ்வையில் நம்மை துரத்துகிற ஒட்டுமொத்த தீமையில் இருந்தும் நம்மை விடுவிக்கும்படியே தேவகுமாரன் மனித குமாரனாக குழந்தையாக அவதரித்தார். ஏசாயா 9வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 9:1-7 வரைக்கும் பார்த்தோன்னு சொன்னால் அதில் அவர் எதுக்காக பிறந்தார், என்னென்ன ரட்சிப்பெல்லாம் நமக்கு தர்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதை நம்ம எல்லாரும் உரிமை பாராட்டி எடுக்கணும். எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இதை நம்ம விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். இயேசுவானவர் அவர் அண்ட சராசரத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் பிறந்தது உண்மைதான். ஆனால் உரிமை பாராட்டுறவங்களுக்கு தான் அவர் சொந்தமாகிறாரு, உரிமை பாராட்டி எடுத்துக்கொள்றவங்களுக்கு தான் அவர் சொந்தமாகிறாரு. ஸோ நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், எனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம், கர்த்தருடைய வல்லமை அவரோட தோள் மேலே இருக்கு. கர்த்தருடைய அற்புதம் அதிசயம் எல்லாத்துக்கும் அவரால் உரிமை பாராட்ட முடியும். பாருங்க, அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயமான ஒரு பாலகன், ஆலோசனை கர்த்தராகிய ஒரு பாலகன், வல்லமை உள்ள தேவனாகிய ஒரு பாலகன், நித்திய பிதாவாகிய பாலகன், சமாதான பிரபுவாகிய பாலகன் எனக்காக கொடுக்கப்பட்டார். ஸோ அவரால் என் வாழ்க்கையில் நான் அதிசயங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும், அற்புதங்களை சுதந்திரத்து கொள்ள முடியும், இக்கட்டான வேலைகளில் ஆலோசனைகளை நான் பெற்றுக்கொள்ள முடியும். வல்லமை உள்ளவர் மகிமையான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் எப்படி மரியாள் பாடினது போல் நான் பாட முடியும். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் அவர் எனக்கு செய்திருக்கிறாருங்கிறத நான் அறிக்கை செய்ய முடியும். அவர் நித்திய பிதா, அழிவில்லாத தேவன். அவர் அந்த நித்தியத்துக்கு நேராக என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டு போகிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். உலக பிரகாரமான மனுஷங்க நமக்கு உதவி செய்ய வந்தாங்கன்னா பாதியில் வருவாங்க, பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவர் நித்திய பிதா, நித்தியத்துக்கு கொண்டு நம்ம சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்ம நடத்துகிற தகப்பனா நம்மோடு கூட இருக்கிறாரு. அதற்காக தான் வந்தார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய நம்ம சமாதான பிரபு. அவர்கிட்ட அள்ள குறையாத சமாதானம் இருக்குது, கொடுக்க குறையாத சமாதானம் இருக்குது. அந்த சமாதானத்தை தரதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த சமாதானத்தை நமக்கு வைத்து விட்டு தான் அவர் போயிருக்காரு சம்பாத்தியம் பண்ணி. ஸோ அந்த சமாதானத்தை, எனக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு சமாதானத்தை தரும்படி ஒரு பாலகன் பிறந்தார், எனக்கு நல்ல ஆலோசனைகளை பெற்று தரும்படி ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணுவோம். இந்த பாலகனை என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு தந்ததுனால மேன்மையான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரத்து கொள்ள முடியுங்கிறத நாம முதல்ல விசுவாசிப்போம். நாம முதல்ல அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை எல்லா ஜனத்துக்கும் உண்டாக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது எனக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, இந்த உலகத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்திங்கிறத விசுவாசிப்போம். முதலாவது நமக்கு விசுவாசித்து நமக்குரிய பாலகனை, நமக்குரிய சந்தோஷத்தை, நமக்குரிய சமாதானத்தை, நமக்குரிய வல்லமையை, நமக்குரிய ஆலோசனைகளை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்குள்ள நம்ம கடந்து செல்ல நம்ம உதவி செய்வோம். பாருங்க, அது மட்டும் இல்லை, அப்போ நம்ம இந்த காரியத்தை, நான் ரசிக்கப்பட்டேன், நான் விசுவாசி ஆகிட்டேன், நான் கோயில் போயிட்டேன், கிறிஸ்தவள் ஆகிட்டேன். இது எல்லாரும் யாருமே, நீ யாரு, நாங்கள் வேதக்காரங்க, நாங்கள் கிறிஸ்டின் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் உங்கள்கிட்ட சமாதானம் இருக்கா, உன்கிட்ட சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டோம்னா அது எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு முழு வெளிப்பாடு இல்லை. எப்படி நாம் இயேசுவானவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நான் ஒரு கிறிஸ்தவளாக ஒரு ஞானஸ்நானத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்தனோ, இதே விசுவாசம் எல்லா காரியத்திலையும் நம்ம அபியாசிக்க பழகணும். அவருக்கு அதிசயம் செய்ய முடியுமா, நான் விசுவாசிக்கிறேன், அவரால் அதிசயம் செய்ய முடியும். அவருக்கு அற்புதம் செய்ய முடியுமா, நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், அவரால் செய்ய முடியும். அவர் வல்லமை உள்ளவரா, நான் விசுவாசிக்கிறேன், அவரால் வல்லமையா செய்ய முடியும். மரியாளுக்கு அற்புதம் செஞ்சவர், யோசேப்புக்கு அற்புதம் செஞ்சவர், குருடனின் கண்களை திறந்தவர், செவிடன் காதுகளை திறந்தவர், சகையுவை ரட்சித்தவர். ஒருவேளை ஒரு பணக்காரன், இந்த பணக்காரெல்லாம் ரசிக்கப்பட முடியுமா, இவெல்லாம் மனந்திருப்பானா முடியும். திமிர்வாதக்காரனை ரசித்தவர், லேகியோன் பிசாசு பிடித்தவனை விடுதலையாக்கினவர், அவர் இன்னும் ஜீவனோட இருக்காரு, அதே வல்லமையோட இருக்கிறாரு. அந்த வல்லமையுள்ளவர் என் குடும்பத்துல மாற்ற முடியாத பிரச்சனையும் மாற்றுவார். ஒரு கன்னியோட வயத்துல கற்பத்தை உருவாக்கினவர், மலடியை பிள்ளைத்தாச்சி ஆக்கினவர், இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அவரால் எல்லா காலங்களிலும் செய்ய முடியும். ஆனா அவருடைய நடத்துதலுக்கு யாருக்கு அவர் எப்படி செய்வாருங்கிறது தெரியாது.
முடியாது. அன்றே அதனால தான் நம்ம அவருடைய நடத்துதலுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். விசுவாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. விசுவாசத்தை அவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை. சிலருக்கு ஆண்டவர் அற்புதமா ஆச்சரியமா செய்வார், சிலருக்கு சில ஆலோசனைகளை கொடுத்து அதன்படி செயல்படும்போது செய்வார். ஏன்னா மோசே கிட்ட 10 அற்புதத்தை செய்யும் போது ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சாரு. செங்கடல்ல கோலை நீட்ட சொன்னவர் யோர்தான்ல உடன்படிக்கையை பெட்டி கொண்டுகிட்டு ஆசாரியரை ஆத்துக்களை இறங்க சொல்லுன்னு சொன்னார். ஸோ அவருடைய விசுவாச வளர்ச்சிக்கு ஏற்றபடி, அவருடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி, அவர்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி காரியங்களை செய்கிற தகப்பன். அவர் மந்திரத்தில் மாங்காய் பறிக்கிறவரே இல்லை. யாரை கொண்டு எதை எப்படி செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவருக்கு நாம ஆலோசனை கர்த்தராக இருக்கக்கூடாது, அவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கணும். அப்படி நம்ம செய்யும்போது, நம்ம முற்றிலுமாய் அவருக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரா, அவர் இயேசுங்கிற நாமத்தினால ரட்சிக்கிறவரா அவர் வெளிப்படுவார். பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தவர். இந்த நாட்டில் பாவியாகிய நம்ம பரிசுத்தமாக்க அவரால் முடியும். பரிசுத்தவான்களாக்க அவர் நம்ம பரிசுத்தமாக்கும்படியே அவர் வந்திருக்காரு. அவர் நமக்கு கிருபாதர பலியா நம்ம பரிசுத்தமாக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் என்னை ஒப்பு கொடுத்ததுனால நான் நீதிமானாக்கப்பட்டுள்ளேன், பரிசுத்தமாக்கப்பட்டுள்ளேங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போது நான் பரிசுத்தவானுங்கிற எண்ணம் நமக்கு வரும். நான் பரிசுத்தவானா இருக்கும்போது இந்த உலகத்தின் அநாசமசங்கள் ஏமல மோதுறது உண்மைதான். ஆனால் அது எவ்வளவு மோதினாலும் இயேசுவின் ரத்தம் அந்த என்ன செஞ்சது, அந்த பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இன்னைக்கும் இருக்கு, நேற்றும் இருந்துச்சு, நாளைக்கும் இருக்கும். உலகத்தின் முடிவு பரியந்தும் அது அப்படியே இருக்குதுங்கிறத விசுவாசிக்க வேண்டும். ஸோ அவர் கடன் பிரச்சனையா ஏதோ ஒரு நம்ம அறியாமையில் சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் போய் நம்ம சிக்கிக்கிடுதோம். சின்ன பிள்ளை போய் எப்படி நம்ம சொல்ல கேளாமல் அசுத்தத்தை மிதிச்சிருதோ அதை போல் என்ன செய்யறதோ, நாமும் நம்ம விசுவாச குறைவினால குழந்தைகளாக இருக்கிறதுனால ஓடி போய் நம்மளை ஒருவேளை தெரிஞ்சு போய் கூட சிறு பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு என்ன செய்யும், பாத்ரூமில் போய் விளையாடும், தன்னோட அசுத்தத்திலே தான் விளையாடும். மற்றது அசுத்தம் தெரியாமல் அது தீங்கு நமக்கு செய்யும்னு தெரியாமல் போய் பிடிக்க புழு பூச்சிகளெல்லாம் போய் பிடிக்க போகும். அதுபோல் நாமும் கூட விசுவாச வாழ்க்கையில் வளரும்போது பலவிதமான தவறுகளை செய்கிறவங்களாக தான் காணப்படுதோம், தள்ளாடுகிறவர்களாக இது நிமித்தம் நமக்கு குற்ற உணர்வு வேண்டாம். எப்படி ஒரு தாய் தன்னோட பிள்ளைய, ஒரு வளர்கிற பிள்ளைய எப்படி அது சின்ன பிள்ளை அப்படிங்கிற உணர்வோட அதை பார்த்து அருவருப்போ வேதனையோ இல்லாமல் பார்த்து அந்த பிள்ளைய ஓடி போய் தூக்கி ஆபத்திலிருந்து வேலைக்கு பாதுகாக்காலோ, அசிங்கத்திலிருந்து தூக்கி கழுவி சுத்திகரிக்காலோ, அதே போல் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இயேசுவானவர் நம்மளை செய்து கொண்டே இருக்கிறார். பொறுமையாக செய்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம பிள்ளைங்களை வேணும்னு என்ன செய்யும், சில வேண்டாத ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, இழுத்து கொண்டு தவறான காரியத்தில் விட்டுருவாங்க. அந்த நேரமும் அந்த பிள்ளை மேலே நமக்கு கோபம் வந்தாலும் கூட அடித்து சிட்சித்து திரும்ப நம்ம பாதைக்கு கொண்டு வந்துடுறோம். அதே போல தான் ஆவண்டவரும் திரும்பவும் சிட்சித்து என்ன செய்கிறார், தன்னோட பாதைக்கு கொண்டு வர்றாரு. ஒருவேளை வளர்ந்த பிறகு கூட இளையகுமாரனை போல அந்த சொத்தை பிரிச்சு அவனோட கையில் கொடுக்கக்கூடிய உரிமைப்பட்ட குமாரனான காலம் வந்தாலும் கூட சுதந்திரவாளியான போது தான் அவன் சொத்தை பிரித்து கொடுத்துருப்பாரு. என் சொத்தை எனக்கு தான் கேட்டான். அந்த சொத்தை கொண்டுட்டு போய் அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலே அவன் நாசமாக போய் கெட்டு போனாலும் அந்த நேரத்தில் ஆண்டோடைய அன்பு நமக்காக காத்து கொண்டிருக்கு. எப்படி இளையகுமாரன் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்தை தோக்கி ஓடி வந்த உடனே அவன் தேடி வாரான், இவர் ஓடி போறாரு. இதே அன்பு தான் நம்முடைய தகப்பனோட அன்பு, இயேசுவோட அன்பு. அதை தான் ஒருவேளை சிறு பிள்ளையா இருக்கும்போது அவரே தேடி வர்றாரு, அவரே தூக்குறாரு, அவரே கழுவுறாரு, அவரே குளிப்பாட்டுறாரு, அவரே அழகுபடுத்துறாரு. ஒரு டீனேஜ் பருவத்தில் அந்த பிள்ளை அந்த வயசு கோளாறில் தவறா போகும்போது அந்த பிள்ளைய நம்ம போய் வேதனையோடு பிடிச்சி இழுத்துட்டு வந்து திரும்ப அந்த பிள்ளைய கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைக்கு அன்பு பாராட்டி சிட்சித்து நல்வழிப்படுத்தி மறுபடியும் நம்ம படிக்க வைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது வயதுக்கு வந்த பிறகு அந்த பிள்ளை தன்னை விட்டு போகும்போது தகப்பனால் ஒன்றும் செய்ய முடியாது. இனி அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கிட்டட்டும்னு விட்டுட்டு அமைதியாக ஆண்டுவிட்டு நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். எப்படி ஞானிகள் திசை மாறி எருசலேமை நோக்கி போனப்போ அந்த நட்சத்திரம் அவங்களோட வருகைக்காக காத்துக்கிட்டே இருந்தது. வந்த பிறகு திரும்ப வழி நடத்தி கொண்டு சரியான இடத்துல சேர்த்துச்சு. இதே போல தான் ஒருவேளை விசுவாசிகளான பிறகு ரட்சிப்புக்குள்ள நம்ம வளர்ந்த பிறகு கூட சில நேரம் பின்மாறி போகிறவர்களாக காணப்படுவோம் இளையகுமாரனை போல. ஆனால் காணாமல் போன மகனை அவர் தேடி காத்துக்கிட்டு இருந்தாரு, அவனை வெறுத்துறல. அதே தான் பிதாவோட அன்பு. அவருடைய அன்பு நேற்று இன்று என்றும் மாறாதது. அவர் எந்த பிரச்சனைக்கும் நம்மளை விற்று போடுகிறவர் அல்ல. நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு அப்படியே விற்று கொடுத்துட்டு எனினும் நாசமா போன விட்டுட்டு போற தகப்பன் இல்லை. அது உலக பிரகாரமான பெற்றோர் செய்யலாம், உலக பிரகாரமான
நம்ம நேசிக்கிற உறவுகள் செய்யலாம். ஆனால் ஆண்டவரால் அப்படி, பிதாவோட அன்பு அப்படிப்பட்டதே இல்லை. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்தவர், சொந்த குமாரனையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அல்லாதிருப்பது எப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ சொந்த குமாரனை தந்தவர் வெறும் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும் தரல, பாவத்தின் நிமித்தம் வந்த எல்லா விளைவுகளிலிருந்தும் நம்ம விடுதலை ஆக்கும்படி தான் அவர் வந்திருக்காரு. நோயிலிருந்து, சாபத்திலிருந்து, வேதனையிலிருந்து, வியாதியிலிருந்து, கடன்ல இருந்து, நஷ்டத்துல இருந்து, இழப்புல இருந்து, எல்லாத்துலேயும் நமக்கு விடுதலை தந்து அவரோடு கூட வாழ்ந்து நம்ம சுகமா இருக்கணுங்கிறது தான் நம்ம நேசிக்கிற தகப்பனோட அன்பு. ஆனா அநேக நேரம் நம்ம சிறு பிள்ளைகளை போல, டீனேஜ் பிள்ளைகளை போல, வயது வந்தவர்களை போல கூட அநேக நேரம் அவருடைய ஆலோசனையை தட்டி அலட்சியப்படுத்தி ஆசீர்வாதங்களை, உலக இன்பங்களை முக்கியப்படுத்தி தூரம் போகிறவர்களா நம்ம காணப்பட்டு தீமைகள்ல நம்ம அகப்பட்டிருந்தோம். ஆனா அந்த தீமையில இருந்தும் அவர் விடுவிக்கும்படி காத்து கொண்டிருக்கிறாரு. இளையகுமாரனை போல திரும்பவும் நான் அந்த வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறேன். இளையகுமாரன் தகப்பனோட வீட்டை தேடி வந்தான். ஆனா தகப்பன் அவனை ஓடி வந்து அனைத்து மனதுருகி அவனை மறுபடியும் தன்னுடைய சொந்த குமாரனா, என் பிள்ளை வந்துட்டான், என் பிள்ளைக்குரிய எல்லா கனத்தையும் மேன்மையும் கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் நம்மளை அழகுபடுத்தி ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துக்கிற தகப்பனா இருக்கிறாரு. அதற்காக தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தாரு. சரி, இப்படி வந்தவர் நம்மையும் ரட்சித்திருக்கிறாரு. இந்த நாட்களில் அவருடைய அன்பை வெளிப்படுத்த, அவருடைய உண்மையை வெளிப்படுத்த, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த, அவருக்கு தேவையான பாத்திரங்களா நம்மை தான் அவர் தெரிஞ்சிருக்கிறார். நமக்குள்ளதான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்ம மூலம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த, அன்பை வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். இந்த நாட்களில் ஒருவேளை எந்த இடத்துல இருந்தாலும் அவரை நம்ம சேர்ந்து கொள்வோம். அவர் பாருங்க, ஏசாயா 61வது அதிகாரத்தில் ஏசாயா 61:1 இருந்து 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பாருங்க. இதுல அந்த வசனத்துல ஆண்டு சொல்றாரு, அவர் எதுக்கு உலகத்துக்கு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அவர் பாவங்களை, மனிதனுடைய பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் அப்படின்னு மத்தேயு 1 அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்படி வந்தவர் தான் சொல்றாரு. இயேசுவானவர் உலகத்துல போய் ஊழியத்துக்கு போனோன்னு முதலாவது எடுத்து வாசித்த வசனம் கூட இந்த வசனம் தான் நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்ப்போம். பாருங்க, அவர் என்ன அபிஷேகம் பண்ணார், எதுக்காக? சிறுமைப்பட்டவங்களுக்கு நற்செய்தியை கொடுக்க. அதுதான் ஏசாயா 9 அதிகாரம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. இருட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். பயத்துல இருந்திருப்பாங்க, இருளுனாலே அங்கே பயம், கலக்கம், குழப்பம், தடுமாற்றம் எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல ஒரு வெளிச்சம், அதுவும் ஒரு பெரிய வெளிச்சம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே தெளிவு வந்துடும், இருள் நீங்கிரும், தெளிவு வந்துடும், கலக்கம் நீங்கிரும், பயம் நீங்கிரும், பாதுகாப்பு கிடைச்சிரும். அவங்களோட தடுமாற்றம்லாம் நீங்கி தெளிவாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிறுமையில் இருளில் இருக்க ஜனங்களுக்கு வெளிச்சமாக நற்செய்தியாக அவர் வந்தார். சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்குற நற்செய்தியாக அவர் வந்தார். அது மட்டும் இல்லை, இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்ட வந்தாரு. அவர் நசல் கொண்டதை திடப்படுத்த வந்தாரு. காயங்கட்டுகிற ஒரு தகப்பன். அது சிறைப்பட்டவங்களுக்கு விடுதலை. என்னென்ன சிறை? அது கடனுங்கிற சிறையா இருக்கலாம், தனிமைங்கிற சிறையா இருக்கலாம், நோய்ங்கிற சிறையா இருக்கலாம். அது என்ன சிறையோ, யார் யாருக்கு சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க அவர் வந்தார். ஒருவேளை இன்னும் பார்த்தா துயரப்பட்டவங்களை சீர்படுத்த, அவங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்க அவர் என்ன அனுப்புனாரு. அப்போ ஆண்டவர் எதுக்கு வந்திருக்காரு? நம்ம ஒடுக்கத்தில் இருக்க அவர் வரல, நம்ம துதிச்சு கழிச்சு பாடுறவங்களா காணப்பட, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நமக்கு தர அவர் வந்திருக்கிறார். இதெல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் விசுவாசிப்போம். நம்முடைய பாவத்தை மட்டும் ரட்சித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு வரல. நம்ம இன்னும் குதித்து எழும்பி ஓடி அறிவிக்கிற பிள்ளைகளா, அவருடைய சாட்சிகளா இந்த உலகத்தில் வாழணுங்கிறதுக்கு தான், அவருக்கு நாமத்துக்கு மகிமை உள்ள சாட்சிகளா, அவருடைய நாமத்தோட மகிமையை பறைசாற்றுகிற சாட்சிகளா, வல்லமை உள்ள ஜீவனுள்ள சாட்சிகளா வாழணுங்கிறது தான் அவனா. ஸோ அவருடைய ஆனந்த தைலத்தினால் அவர் நம்ம நிரப்ப ஆசை உள்ளவராக, நம்முடைய காயத்தை கட்டுவார், நம்முடைய விலங்குகளெல்லாம் உடைப்பார், சிறையெல்லாம் அவர் மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்தி சமாதான கருவிகளாக எடுத்து பயன்படுத்துவார். அந்த சமாதானத்தை நம்ம இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம். அந்த சமாதானத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற கருவிகளாக நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த ஏசாயா 61 இருக்கிற இந்த நாமங்களை, ஆண்டவரே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிற
தருகிறவரே உமக்கு நன்றி. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை எனக்கு தருகிறவரே உமக்கு நன்றி. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவரே நன்றின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் அவரை துதித்து ஆராதிப்போம். அந்த ஆராதிக்கும் போது அந்த நாமத்தோட கிருபை நம்ம மேலே தங்கியிருக்கோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பாவத்தின் மீதும் வெற்றி, சாபத்தின் மீதும் வெற்றி, வியாதியின் பேரில் வெற்றி, மரணத்தின் மீதிலும் வெற்றி. பாவத்தின் மீது வெற்றி, சாபத்தின் மீது வெற்றி, வியாதியின் பேரில் வெற்றி, மரணத்தின் பேரிலும் வெற்றி. பாடுங்கள் அல்லேலூயா இயேசுவின் பிள்ளைகளே, பாடுங்கள் அல்லேலூயா இயேசுவின் பிள்ளைகளே. நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் எங்களை துரத்தி வருகிற எல்லா போராட்டத்திலிருந்தும் எல்லா தீமையில் இருந்தும் ஆண்டவரே எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய், எங்களை விடுதலை ஆக்கினுகிறவராய், எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அந்த விடுதலையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஆண்டவரே அப்பா கட்டவிழ்க்கப்பட்ட கன்றுக்குட்டிகளாய் நாங்கள் செழித்து வளர கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.